Hi friends, 2026 is almost here. Wishing you all a very happy new year. So அதே மாதிரி இந்த 2026 எப்படி நம்மளோட பெஸ்ட் வெர்ஷன் ஆக முடியும் சொல்லி ஒரு 5 சிம்பிள் ப்ராக்டிக்கலான டிப்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டெப் 1, மைண்ட் செட் ரீசெட். ஆமாங்க, நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் ஃபீலிங் ஸ்டார்ட் பண்ணா அந்த டே சூப்பரா போகும். ஸோ நம்ம எந்திக்கும் போதே நம்ம வந்துட்டு இந்த விஷயத்துக்கு நான் தேங்க்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்லி ஒரு கிராட்டிடியூடோட அதே மாதிரி இன்னைக்கு இதுதான் என்னோட கோல், இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணணும். சோ அதுக்கு நான் எப்படி பண்ணலாம் சொல்லி ஒரு பிளானிங்கோட ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கோட என்னால முடியும் சொல்லி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது கண்டிப்பா முடியும். சோ நம்ம எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கோட பண்ண மைண்ட் செட் ரீசெட் பண்ணணும். எப்பயுமே இந்த நெகட்டிவ் டாக் நம்மளை பத்தி நம்மளே என்னால முடியாது, என்னால பண்ண முடியாது, இது ரொம்ப கஷ்டம், ஐயோ என்னால இது எப்படி பண்ண முடியும், அதே மாதிரி இந்த ஃபீலிங்கை விட்டுட்டு என்னால இது முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான ஷிஃப்ட் கொடுத்து பாருங்க. ஸ்டெப் 2, ஃபோக்கஸ் ஆன் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். நம்மளுக்கு ஹெல்த் தாங்க முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிட்டா இருக்கோம், ஹெல்த்தியா இருக்கோம்னாவே அது நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ணதுக்கான சமம். சோ நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக நம்ம இப்பே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிக்கணும். மேபி ஜஸ்ட் ஒரு 20 minutes வாக் அ டே, அது வந்து நம்ம ஃபுல் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹெல்த்தியா சாப்பிட்டா இருக்கட்டும். சோ நம்ம எப்பயுமே வந்துட்டு நம்ம அவுட் சைட்ல இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இல்ல ஹோட்டல்ல சாப்பிடுறோம், ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறோம், குக் பண்ண முடியல. பிகாஸ் இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ குக்கிங்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம சாப்பிடுற சாப்பாடுலயும் ஹெல்த்தியா இருக்கா, அதுல புரோட்டீன் இருக்கா, ஃபைபர் இருக்கா, நம்ம எப்படி இருக்க பேலன்ஸ்ட் மீலா இருக்கா, எல்லாமே இருக்கான்னு சொல்லி பார்த்து சாப்பிட்டா அது ரொம்பவே ஹெல்த்துக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங்கோ ஜாகிங்கோ இல்ல வீட்டு வேலை செய்யறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி ஸ்மால் எக்ஸசைசஸ். அதே மாதிரி கெட் எனஃப் ஸ்லீப். நம்ம லேட் நைட் தூங்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப நேரம் தூங்காம மொபைல் நோண்டுறது, மொபைல் பாத்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணி நெக்ஸ்ட் டே நம்ம லேட்டா தான் இருந்துக்க போறோம். சில மாதிரி இது மாதிரி விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 3, ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு கரியர்ல ஒரு ஜாப்ல இருக்கும், பட் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம்னா நமக்கு மேபி ஏதோ ஒரு சர்டிபிகேஷன் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அந்த சர்டிபிகேஷன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்பவே வந்துட்டு நீங்க அந்த ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாதான் இந்த 2026 முடியறதுக்குள்ள நமக்குள்ள நம்ம நினைச்ச ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட். அதே மாதிரி காலேஜ் படிக்கிற பசங்களா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஸ்கூல் போற பசங்களா இருக்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம். மேபி நான் இப்போ டான்ஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், அப்படி சொல்லி இல்ல பாட்டு கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க, போய் கிளாஸஸ் சேருங்க, கரெக்டா அந்த முறைப்படி கத்துக்க ஆரம்பிங்க. சோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கே தெரியுமோ அந்த ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். கரெக்டா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்டெப் 4, ரிலேஷன்ஷிப் அண்ட் சோஷியல் லைஃப். நம்ம சுத்தி நம்ம பாசிட்டிவா நம்மள மோட்டிவேட் பண்ற பீப்புளா வச்சுக்கணுங்க. நம்ம சுத்தி எப்பயுமே உன்னால முடியாது, அது சரியில்லை, இது சரியில்லை சொல்லிட்டு குறை சொல்லிட்டே இருக்கவங்க கூட இருந்தா நம்மளுக்கும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். பட் நம்ம என்கரேஜ் பண்ற பீப்புள் நம்ம கூட இருந்தாங்கன்னா அப்கோர்ஸ் நம்மளை பத்தி பாசிட்டிவா நினைக்க ஆரம்பிச்சிடுவோம். சோ அது எப்பயுமே வந்துட்டு நம்மளை சுத்தி பாசிட்டிவ் அண்ட் மோட்டிவேட்டிங் பீப்புளா வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம யாருமே வந்து டாக்ஸிக்கா இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவானவங்களா, உங்க என்கரேஜ் பண்ற டைப்பா இருக்காங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க. நம்மளுக்கே தெரியாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேபி நம்ம மோட்டிவேட்டிங்கா கூட இருக்கலாம். நம்ம ஸ்டெப் 5 வந்துட்டு டெய்லி ஹேபிட்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஒரு விஷயத்த நம்ம டெய்லி கன்சிஸ்டன்டா பண்ண ஆரம்பிச்சா பெரிய இம்பாக்ட் கிடைக்கும். ஸ்மால் ஹேபிட்ஸ் பிக் இம்பாக்ட். ஜஸ்ட் நம்ம 5 minutes ஒரு ஜேர்னலிங்கோ கிராட்டிடியூடோ இத மாதிரி ஏதோ பிராக்டிஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது மந்த் எண்ட் பாத்தீங்கன்னா உங்க மைண்ட் கிளாரிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கும். நம்ம ஃபோக்கஸ் ஜஸ்ட் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க, 5 minutes 10 minutes பண்ண ஆரம்பிங்க டெய்லி. அப்போ பாத்தீங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னு நீங்களே பார்க்கலாம் ஜஸ்ட் 2-3 monthsலயே. இந்த மாதிரி டெய்லி கோல் சிம்பிளாவே எடுத்துக்கலாம். டெய்லி கோல் ட்ராக்கிங். இந்த விஷயத்த நான் இன்னைக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கோல் செட் பண்றீங்க, அந்த கோல் முடிக்கிறீங்களா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் அந்த டே எண்ட்ல பாருங்க. முடியலையா, மேபி அட்லீஸ்ட் ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்களா, நெக்ஸ்ட் டே அந்த 50% கம்ப்ளீட் பண்ணி இந்த கோலை நீங்க கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சோ இத மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம நினைச்ச விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம அது கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சோ எதுவுமே வந்துட்டு என்னால முடியல பண்ணலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நீங்க அடுத்த 2026 முடியும் போது நீங்க நினைக்க மாட்டீங்க. பிகாஸ் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையும் நீங்க நினைக்கிறத அப்பே பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் கீ. சின்ன சின்ன ஸ்டெப்ஸா எடுத்து வைங்க. எக்ஸாம் இன்னும் உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ 1 month 2 months கழிச்சு வரப்போகுது அப்படின்ற டைம்ல நீங்க இப்ப வந்துட்டு இப்பவே டெய்லி ஒரு 10 minutes half an hour 1 hour படிக்க ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஆல்ரெடி எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் போர்ஷன்ஸ் கவர் பண்ணிருப்பீங்க. சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிங்க. அப்படி பண்ணாவே ஆல்மோஸ்ட் அந்த கன்சிஸ்டன்சி ரிசல்ட் கொடுத்துரும். உங்களோட கீ ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. மைண்ட் செட், உங்களோட மென்டல் ஹெல்த்தா இல்ல பிசிக்கல் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸா, கரியர், ஸ்கில், லேர்னிங் எதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு பாருங்க. ரிலேஷன்ஷிப் அண்ட் சோஷியல் லைஃப்
நீங்க ரொம்ப இன்ட்ரோவர்டா இருக்கீங்க, போயிட்டு பார்த்து நீங்க யார்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்க, அத மாதிரி உங்களோட சோசியல் லைஃப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்களோட பினான்சியல் ஹேபிட்ஸா நம்பிக்கை தெரியும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம எப்படி பினான்சியலா கண்ட்ரோல்ல இருக்கணும், பினான்சியல் ஹேபிட்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும். சோ அதெல்லாமே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு ரொட்டீனை ஃபர்ஸ்ட் செட் பண்ணுங்க. உங்க டெய்லி ரொட்டீனை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒரு கோல்ஸ், உங்களோட பெரிய கோல் இருக்கலாம், அந்த கோலுக்கு எப்படி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்ல இருந்து போலாம்னு சொல்லி தானே ஆரம்பிப்போம். அந்த சின்ன ஸ்மால் கோல்ஸ் செட் பண்ணி அதை ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. இது அச்சீவபிளா, இது பண்ணிட்டோமா, நம்ம இதை முடிக்கணும், அந்த மாதிரி வந்து நீங்க ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. புதுசா ஸ்கில் அண்ட் ஹாபி கத்துக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு குக்கிங் பிடிச்சிருக்கா, குக்கிங்ல நிறைய டிஷ்ஷஸ் சமைக்க ஆரம்பிங்க புதுசு புதுசா. சோ அத மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் 2026 எண்டிங்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். உங்க லைஃப் டிஜிட்டல் டீக்ளட்டர் பண்ணுங்க. ஆல்ரெடி ரொம்ப கிளட்டர்டா இருக்கும். நம்ம வந்துட்டு ஃபுல் டிஜிட்டல் சொல்லி வெறும் மொபைல், டிவி இதுல தான் இன்வால்வ் ஆயிருக்கும். இதுல இருந்து எப்படி கொஞ்சம் வெளியே வந்து நம்மளோட டைமை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணலாம், ஒரு பெட்டர் பர்சனா மாறதுக்கு எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் சொல்லி போக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் பிராக்டிஸ் கிராட்டிடியூட். எனக்கு இதெல்லாம் இருக்கு என்கிட்ட ஆல்ரெடி, இந்த விஷயத்துக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கா சொல்லி கிராட்டிட் பண்ண ஆரம்பிங்க. கிராட்டிடியூட் காட்டினாதான் நம்மளுக்கு வந்துட்டு பாசிட்டிவான ஃபீலிங்கே வரும். சோ நம்ம கிட்ட ஆல்ரெடி இது இருக்கு, இன்னும் என்னால முடியும்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இந்த விஷயங்களா பண்ண ஆரம்பிங்க. ஒரு சின்ன சின்ன கன்சிஸ்டன்டான ஸ்மால் ஸ்டெப்ஸ் வைக்க ஆரம்பிச்சாதான் நம்ம பெரிய கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். சோ இந்த 2026 உங்க கூட சேர்ந்து நானும் அந்த பெஸ்ட் வெர்ஷனா மாறணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.